ஹாய், வெல்கம் டு சிவில் கனெக்ஷன் சேனல். இதுவரை நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஆட்டோகேடில் எக்ஸ்டெண்ட் கமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்டெண்ட் கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஆட்டோகேடில் வந்து எக்ஸ்டெண்ட் கமெண்ட் ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஒரு சர்டன் லென்த்து நான் இங்கே வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு இங்கே இந்த லைன் போட்டிருக்கேன். நான் எனக்கு வந்து இதோட இந்த லைன் முடியாமல் எனக்கு நல்லா பெருசாக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நான் வந்து இந்த லைனை வந்து இங்கே ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன் வர எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறது தான் வந்து இந்த எக்ஸ்டெண்ட் கமெண்ட். இல்லை எனக்கு நான் இங்கே போட்டிருக்க வெர்டிக்கல் லைன் வந்து இதில் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டிருக்கேன். இந்த வெர்டிக்கல் லைன் வந்து கீழே வர எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த எக்ஸ்டெண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு எக்ஸ்டெண்ட் கமெண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹோம் டேப்பில் மாடிஃபிகேஷன் டூல் செக்ஷனில் மூணாவதாக இருக்கிறது வந்து ட்ரிம் கமெண்ட் இருக்கும். கூடவே அதை ட்ராப் டவுன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா எக்ஸ்டெண்ட் கமெண்ட் இருக்கும். சரியா? எக்ஸ்டெண்ட் கமெண்டுக்கு கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஃபுல்லாக டைப் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணும். அதான் வந்து எக்ஸ்டெண்ட் கமெண்டுக்கு. ஸோ நான் இதில் வந்து ஐக்கான் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஐக்கான் கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கேட்குது. இந்த ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா எது வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லாச்சுன்னா நீங்கள் அதில் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லாச்சுன்னா அதில் ஆல்ரெடி லைன் இருக்குது அப்படின்னு சொல்லாச்சுன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இதில் இந்த லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாச்சுன்னா அடுத்தது திருப்பியும் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. எனக்கு இதை நான் திருப்பி என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் சூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதனால் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேயும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், க்ராசிங், ப்ராஜெக்ட் எல்லாமே இருக்கும். நான் இதில் வந்து ஃபென்ஸாக இருக்கட்டும் இல்லை க்ராசிங்காக இருக்கட்டும் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஃபென்ஸ் வரைவோம். அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபென்ஸ் கிடைக்கும். அப்படி தானே? ஸோ இப்போ இங்கே வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிட்டீங்க. இந்த லைன் எந்த லைனை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நான் அந்த லைனை கிளிக் பண்ணுறேன். இப்போ மேலே வச்ச உடனே அது எக்ஸ்ட்ராவாக காட்டுதில்ல, எங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது காட்டுதா? இப்போ நான் எக்ஸ்டெண்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த லைனை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எக்ஸ்டெண்ட் ஆகணும். அப்படி தானே? ஸோ அது எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்கள். ஏன்னா இந்த லைன் இங்கே இல்லை, அதனால அவனுங்களுக்கு வந்து காட்டாது. ஸோ இப்போ நான் இதில் எட்ஜில் போயிட்டு எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இதை சூஸ் பண்ணுறேன். இது வந்து இது வரை எக்ஸ்டெண்ட் ஆகும். புரியுதா? என்ன அப்படின்னா இந்த லைனோட எக்ஸ்டென்ஷன் எங்கே வரை இருக்கோ அது வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் எனக்கு இந்த லைன் வந்து ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இமேஜின் பண்ணிடுச்சு. அது ஹிடனாக இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இந்த லைனை சூஸ் பண்ணுறேன். இன்னொரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய லைனை நான் இதில் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது வரைக்கும் காட்டும். என்ன அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணியிருந்தாலும் ஆப்ஜெக்ட் அந்த லைன் வந்து இங்கே வர எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதா அதை அசியூம் பண்ணிடுச்சு. அசியூம் பண்ணிவிட்டு இந்த லைனை வந்து இங்கே வர எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா? இதுதான் வந்து எக்ஸ்டெண்ட் கமெண்ட்க்குரிய ஆப்ஷன். இவ்வளோ தான். நம்ம ஆல்ரெடி ஃபென்சிங் நம்ம பார்த்தோம். ஃபென்சிங் அப்படின்னு சொல்லாச்சுன்னா நம்ம வந்து ஃபென்ஸ் வரைவோம். அப்படி தானே? ஸோ சம்வேர் ஃபென்ஸ் என்டர். இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் டிப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட்ஸில் கிளிக் விடுங்க. தேங்க்யூ.